ஐயோ அவசரத்தை சொல்லி மானத்தை வாங்கிறாதடி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து குட்டி குஞ்சா கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். டே கௌதம்லேருந்து போய் ஃப்ராடு போய் டுபாக்கூர் போய் பொறுக்கி போய் அப்படி இப்படியே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில கூப்பிட்டுருந்தா கூட ஏதோ ஒரு அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு. இது என்ன அர்த்தம்னே தெரியல. என்ன மாடு பேராவது சொல்லலாம்ல. பேர் சொல்ல ஏய் 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 வாட பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுச்சு? கை தூக்குங்க. எவ்ரிபடி. பட்டி ஜட்டில இருந்து எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். டியோட்ரண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான் மனைவி 2 வருஷமா பார்த்துக்கிட்ட உங்களுக்காகவும் ஒரு சின்ன பரிசு நான் கொடுக்க விரும்புகிறோம். அம்மா வாங்க கொண்டு வாங்க. ஒரு எபிசோடு ஆரம்பிக்கிறதுனால ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த எபிசோடு இப்படிலாம் இருக்க போகுது அப்படிலாம் பேசுவோம். ஆரம்பிச்சிட்டாயா நீ அள்ளி வீசுவானே. இந்த தடவை வந்து என்னோட பேச்சு எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். இப்ப என்ன சொல்ல வந்து அத போல சொல்லு. டைரக்டா ஒரு காட்சி மூலமா இந்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரை பாத்திரலாம். அடங்கொய்யா ஸ்டாப் பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. ஓகே தானே? தமிழா சீன் 1 டேக் 1 ஆக்ஷன். பார்த்து தமிழா ஷார்ட் 2 டேக் 1. லுக் அட் தட். காஃபி குடிச்சிருங்க பாப்பா, எழுந்துருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சோ 2 சீனும் பார்த்திருப்பீங்க ரைட்? காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லைங்கண்ணா. கட்டில் கிட்ட வந்துட்டு அத்தான் எந்திரிங்க அத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி நம்ம எல்லா படத்துலயும் சீரியல்லையும் பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். டோட்டலா மாறி ஏன் அது மனைவி தான் செய்யணுமா, கணவன் செய்யக்கூடாதா? ஏன் ஈரத்துண்டோட மனைவி தான் வரணுமா, கணவன் வரக்கூடாதா? என்னடி இது? ஸோ இந்த 2 கேட்டகரி வச்சு தான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார், வாங்க சார். கணவனே கண் கண்ட தெய்வம், இன்னொரு பக்கம் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவினர். ஓகே பஞ்சாயத்து நடக்கட்டும். ஓகே அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்கு. மனைவிக்கு அடிமையா இருக்கிறோம், ஆலம்பனார் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல நினைச்சிருப்பீங்கல்ல, அது எந்த இடம்? சார் யாரு நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரா? மானத்தை வாங்க வந்துகிறார். எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். ஓகே அதுவே உணர்ந்துட்டீங்களா? இல்ல என்னங்கடி கிக்கி? ஏய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். தோசை மிளகா பொடி ஏற்கனவே வச்சிருப்பாங்க, அந்த தோசையை ஊத்தணும். அதுவும் அவங்க ஊத்த மாட்டாங்க, நீங்க தான் ஊத்துவீங்களா? நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஊத்தணும். இது போல ஜென்மம் இருக்கு. ஊட்டி கொடுத்துருவேன். பாப்பா ஊட்டி கொடுத்து பாப்பா ஒரு பிளேட்ல தோசையை போட்டோம்னா பாப்பா டிவியை பார்த்துட்டு தோசை சாப்பிட்டு 8 மணிக்கு மேக்கப் பண்ண ரெடி ஆனாங்கன்னா 9 மணி வரைக்கும் மேக்கப்ல தான் இருப்பாங்க. நான் அந்த டைம் கேப்ல தோசையை சுட்டு வந்து இவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. 3 வயசு பாப்பா அங்க டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நான் இவங்க டெய்லி மிளகா பொடி ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். குமுதா சாப்பிட்றத ஹெல்பிங் பண்ணேன். ஆனா குமுதா ஹாப்பி என்னாச்சு? இல்ல நான் ஊட்டி விடுற சாப்பிடாம போக கூடாது, அப்புறம் எங்க உழுந்துக்கின்னு வச்சனா யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவாரு. குரங்க நீங்க உங்க குழந்தையும் கிளப்பி விடணும், ஒய்ஃபையும் கிளப்பி விடணும். 3 வயசு பாப்பா அதுவே கிளம்பிடும், இவங்களதான் கிளப்பி விடுற மாதிரி. எந்த பேச்சு என்னால தாங்கிக்க முடியாது. ஊட்டுவாரு, ஒழுங்கா ஊட்டி விடலாம்ல, டக்குன்னு ஊட்டுவாரு, அப்புறம் மேக்கப்லாம் கலைஞ்சிரும். இந்த பைத்தியம் எங்கடா கத்துக்கிட்ட? சோ ஆனா நீங்க பாருங்கம்மா, தப்பு பூரா உங்க சைடுல வச்சுட்டு எவ்வளவு அழகா அவர் மேல ப்ளேம் பண்றீங்க பாருங்க. எங்களை ஏன் சார் கடிக்கிறாரு இவரு? கடிக்காம என்ன பண்ணுவாங்க? அவர் செய்யறாருல, மனைவிக்கு கணவன் அடிமை போதும். கொஞ்சம் விட்டா தேய்ச்சிடுவீங்க. சரி கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் ஆனப்பவே வாவ் பிராங்கா ஒத்துக்கிட்டப்பல மனுஷனா. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். நமக்கு சமைக்க தெரியாது, யூடியூப்பை பார்த்து டியூப் போட முதல்ல கத்துக்கிட்டா சார். டீ போடுறதுக்கு யூடியூப் பார்த்தா கத்துக்கிட்டாங்களா? எங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, உங்களுக்கு தெரியாம போகுமா? நானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நீ தான் சொல்லி கொடுக்க, நீயே நல்லா டீ போடுவேல, நீயே போடு. நீங்களும் தான் பாவம். அப்படியே டீல ஆரம்பிச்சு வேற என்ன பிரச்சனை? ரைஸ், சாம்பார், ரசம், இது எல்லாமே யூடியூப்பை பார்த்து இவங்க சொல்லுவாங்க, நான் செய்யணும். எனக்கு வந்து வாத்திருக்க ஒரு பிசாசு. கத்துக்க வேண்டியது அவங்க தானங்க. இல்ல அவங்க கத்துக்கிட்டாங்க. எப்படின்னா எப்படி ஹஸ்பண்ட சொல்லி நம்ம வேலை வாங்கலாம்னு கத்துக்கிட்டாங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரியா அப்படின்னாங்க. சார் நான் அப்படி என்ன சார் தப்பா கேட்டுட்டேன்? திருப்பி பழக்கம் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் எழுப்புவாங்க. நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? பிஸ்கெட் வாங்கி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் ஏஞ்சாதான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக கரெக்டாக போகும். கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நான் அடிச்சு போடுவேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே இதுக்கப்புறம் இப்படி தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் நமக்கு அப்படின்னு. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? இப்ப வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கா? இப்போ வரைக்கும் அப்படி தான் போகுது. எங்க எல்லாரும் இப்படி கேவலமா பார்க்காதீங்க சார். என் ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டா ஓகே. சமையல் பண்ணி வச்சிடுவாரு, பேக் பண்ணிடுவாரு, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுவாரு. நீ சொன்ன கேசி தானே பயங்கர வயலண்டா இருக்க. ஏன் வெளியே விட்டீங்க? புடிச்சு பூட்ட வேண்டியதானே? சரி, கீசரும் நான் ஆன் பண்ணிடணும். ஸோ அவங்க வரும்போது ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஹீட்டர் அந்த எரியுது, வயிறு கப 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 கபன்னு எரியுது. கிரீன் லைட் வந்து எரியக்கூடாது, கரெக்டாக முடிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு எனக்கு திட்டு விழும். இவனை பெத்து என்ன பிரயோஜனம், வளர்த்து என்ன பிரயோஜனம்? நீங்க என்னமா பண்ணுவீங்க? உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைங்க. நான் ஏஞ்சி ரெடி ஆயிட்டு போயிடுவேன். தெரியுதுரி. உங்களுடைய அடிமையை செல்லமாக எப்படி கூப்பிடுவீங்க? வாடா போடா. யார்ல மிரட்டிய கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களோ? வேற எப்படியோ கூப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அவங்க வாயில என்ன வருதோ அந்த செகண்ட் அப்ப என்ன வருதோ அதை அப்படி சொல்லி என்ன வேணாலும் கூட்டுவாங்க. உங்கள மாதிரி ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு சொல்லுங்க பாப்போம், அப்படி கேக்குற மாதிரி இருக்கான்னு பாப்போம். என்ன சொல்றான்? என் நாய என்னடா இது? அப்படி இல்ல சார், அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க அம்மா நக்கலா புரியல. தாய்க்கு பின் தாரம் அந்த மாதிரி. ஓ, அம்மா கூப்பிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் அம்மா ஒய்ஃப் தான் கூட முடியும். வேற யாரும் கூப்பிட முடியாதுல்ல. கணவரை யாரெல்லாம் வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறது? வெண்ணம் அவனேன்னு கூப்பிடுவேன். வெண்ணம் அவனே. என்னடா கோபாலு கோவமா இருந்தா டே நாயே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. செல்லமா கூப்பிடுறது ஓகே, நாயன்னு கூப்பிடுறத பத்தி உங்களுடைய மேலான கருத்து என்ன? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதையும் செல்லமா எடுத்துக்க வேண்டியது. அதையும் செல்லமா எடுத்துக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் குடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. டே கௌதம்லேருந்து போய் ஃப்ராடு போய் டுபாக்கூர் போய் பொறுக்கி போய் என்ன பத்தி என்ன சொன்ன? அப்படி அப்படியே. என்ன பேச்சு பேசுறேன் அந்த பொண்ணு? ஆக்சுவலி அவங்க வீட்டில் வாடா போடாக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமான்னு நினச்சாங்க. நம்ம தான் பொறுக்கி வரைக்கும் போயிட்டோமே. உன்னை நானே கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறேன். துமிட்டு மாடு போறான் பார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்னன்னு? சத்தியமா தெரியாது சார். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில கூப்பிட்டுருந்தா கூட ஏதோ ஒரு அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அச்சி அசிங்கமா இல்ல? இது என்ன அர்த்தம்னே தெரியல, என்ன மாடுன்னு கூட தெரியல. அச்சி கர்மண்டா கர்மம். தெரிஞ்ச மாடாவது பேர் சொல்லி, எரும மாடு கூட சொல்லு, அதுவாது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். என்ன மாடு துமுட்டு மாடுன்னு சொல்றாங்க, என்னன்னே தெரியல. தெரியாதா? சரி ஓகே, உங்களுக்கு என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு ஆசை சொல்லுங்க. பேர் சொல்ல. ஏய் 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 வாடா. பேச்ச பாரு. அப்புறம் அவங்க கொஞ்சம் பேட் வேர்ட் சொல்லி கொடுத்தா. என்னம்மா பேட் வேர்ட்? அப்படி அப்படி என்னதான் இருக்கு? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஆத்தடி என்ன நம்மள நோக்கி வர்றான்? அவர் பைக்கை பொத்துறாப்ல. ஐயோ அவசரத்தை சொல்லி மானத்தை வாங்கிறாதடி. பாருங்க பிரச்சனை வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து குட்டி குஞ்சா கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். நீங்க எப்படி உங்க கணவரை கூப்பிடுவீங்க? வாசாமி போசாமி. நிறுத்துடு, எல்லாத்தையும் நிறுத்துடு. இதெல்லாம் கேட்டா அலர்ஜியா இருக்குமே, கடுப்பா இருக்குமே, எரிச்சலா இருக்குமே. நான் மோஸ்ட்லி அப்பான்னு தான் கூப்பிடுவேன். நான் மச்சான்னு கூப்பிடுவேன். சரி, இப்ப இவங்க எல்லாம் கூப்பிடுறத பார்த்தா யாருக்கும் ஆசை வந்திருக்கா அந்த மாதிரி கூப்பிடணும்னு? கேவலப்படுத்தாதீங்க சார். மனசு இறங்கவே இல்ல. இவளுக்கெல்லாம் நரகம் தான். இல்ல, அவங்க பேசுற அந்த பேர்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவரு மேனேஜ் பண்றாருன்னு தெரியல. அட பாவிகளே, இப்படி அநியாயம் பண்ணீங்களே, இது கட்டிக்காக்கு ஒருத்தர் வர மாட்டானா? அந்த வாடா போடான்னு பேசுறது வாடா ஒரு போடவே bird பேட் words வேர்ட் தான். தான். அதுதான். எப்படி வளர்த்திருக்காங்க பாரியா, எப்படி வளர்த்திருக்காங்க பாரு. வாடா போடவே பேட் வேர்ட் தான். என் கணவர் உட்கார்ந்து இந்த இடத்துல அப்படியே இருந்தா போதும், எல்லா வேலையும் நானே பண்ணிடுவேன். அவர் வந்து குளிக்கிறதும் பிரஷ் பண்றது மட்டும் தான் சார் அவர் பண்ணுவாங்க. தெரியுதுரி. மத்தபடி ஜட்டில இருந்து எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். டியோட்ரண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். ஆம்பளை வேலை பொம்பளை வேலை தனித்தனியா இருக்கானே. இப்படி சொல்லித்தான் எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே நான் தாங்க சார் வாய் தொடச்சு விடுவேன். கூட ஏத்தி கொளுத்துறந்தாயே. குழந்தை உண்டாயிடுச்சு. நான் 43 நாள் தான் உயிரோட இருந்தா. பிட் வந்து நிக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். அவஸ்தைப்பட்டுடா சாரி. எத்தனை வருஷமாடா? எங்களுக்கு 6 வருஷம் குழந்தையே இல்லை. இப்படி தட்டி சொன்னாரு, நீ இருக்கீல பாத்துக்கோ.
அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட புருஷனுக்கு நான் எல்லா வேலையும் செய்யலாம் சார், உசுரை கூட கொடுக்கலாம். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என் கூடயே இருந்து தான் என்னைய பாத்துக்கிட்டாரு. ஆமாங்க. எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க சார் முன்னால? சார் நான் ஆக்சுவலி ஆர்மியில் இருந்தேன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்மியில இருந்தீங்களா? ஓ விஆர்எஸ் வாங்கிட்டீங்களா? ஏன் சார் அழுவுறீங்க? மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் பாத்துக்கணும்னு மிலிட்டரி இருந்த வேலையை வாலண்டரி ரிட்டையர் சர்வீஸ் வாங்கிட்டு இங்க வந்து தனியா பிசினஸ் பண்றீங்களா? பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. அவருக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு நினைக்கிறேன் சார். என்ன ரீசன், அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாது. சத்தியம். 2 வருஷம் என் மனைவிக்கு முடியல. விஆர்எஸ் வாங்கி நான் மனைவி 2 வருஷமா பாத்துக்கிட்ட ஒரு சின்ன பரிசு நான் கொடுக்க விரும்புறேன். தாங்கன்னு தாங்குறான். வாங்க கொண்டு வாங்க. நண்பர்களே, பார்ட் 2 வீடியோ நாளை அப்லோட் செய்யப்படும். வரட்டா மாமே.